வணக்கம் அன்பான தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் அற்புதத்தையும் உயர்வுகளையும் அள்ளி கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆவணி மாத ராசி பலன்களிலே 18/8/2026 செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருக்கின்றது என்றால் மிக அற்புதம். உங்களுக்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நீதி நேர்மை சத்தியத்திற்கு இந்த வீடு என்பது குரு பகவானுடைய வீடு மட்டுமல்ல, தனுசு ராசியின் அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை மட்டுமல்ல 12 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் உங்களுக்கு புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் பகவான் சுய நட்சத்திரத்திலே பவனி வந்து குரு புதனுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதங்களிலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதார உயர்வுகள், தன காரகன் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம். மறைவு ஸ்தானங்களில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு தடை தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் பொருளாதாரத்திலே குடும்பஸ்தானங்களிலே கல்யாண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே கொடுக்கப்படுகின்றது. ஆவணி மாதம் என்று சொல்கின்ற பொழுது இந்த ராசியின் அதிபதி ஒரே வீட்டுக்குரிய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. அவருடைய ஆசையும் அற்புதமும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. காரணம், அவர் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். அதே சமயத்தில் 11வது இடத்திலே தனுசு ராசிக்கு 6-11 கூடிய ருணரோண சத்ரு சனாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெறுகின்றார். நீச்ச ராசியிலிருந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதத்தில் பிற்பகுதியில் அற்புத உயர்வுகளை லாபஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை ருணரோண சத்ரு சானாதிபதி பார்க்கின்றார். குழந்தைகளுக்கு வேலைகள் கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாண வைபவம், குலதெய்வங்களின் ஆசி, நல்லதொரு யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதி குடும்பாதிபதி சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக வக்ரகதியில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திற்கு 12லே உங்களுக்கு தொழில் ஸ்தானங்கள் இடமிட்ட இடம் நகரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் குடும்ப ஸ்தானத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று தடை தாமதம் ஏமாற்றம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது மிக அற்புதத்தை கொடுக்க போகின்றது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக இதனால் வரையில் கொடுக்கல் வாங்கல் தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு முன்பகை உள்ளவர்களுக்கும் அந்த முன்னால் கொடுத்த பணங்காசுகள் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு அங்கீகாரம், குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது மட்டுமல்லாதது அற்புதமான உயர்வுகளை இந்த ஆவணி மாத ராசி பலன்களிலே மங்களகரமான காரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களிலே செயல்படுகின்றதற்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போகின்றது. நவகிரக நாயகர்கள் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாதங்களில் சுற்றி வருகின்ற பாதை என்பது 2 தனவாக குடும்ப ஸ்தானாதிபதி தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரகதியிலேயே ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். தொழில் காரகன் 6-10 என்பது சனி பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி முயற்சிக்கின்ற காரியங்களில் ஒரு சிறு தடை தாமதம் காரணம். மந்த காரகன் என்று சொல்லக்கூடியவருடைய அமைப்பு என்பது தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்தில் இருந்து அவருடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அவருடைய 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. மற்றொரு 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசியே சனி பகவான் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக குடும்ப ஸ்தானங்களிலே எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. தாய்மார்கள் மருத்துவ செலவு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, பழைய வாகனங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 4ஆம் இடத்தை சனி சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. வாகனங்கள் புதுப்பிப்பதற்கும் அழகு நிறைந்த அற்புதமாக மாற்றக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றம். வாகனங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புத உயர்வுகளை இங்கே சனி சுக்கிரனுடைய தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார உயர்வுகளை, தொழில்களிலே ஒரு எதிர்பார்த்த ஒரு திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றம் இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. மங்கள காரியங்கள் செயல்பட போகிறீர்கள். தகப்பனார்களின் ஆசையும் உதவியும் சகோதரனின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல்
உங்களுக்கு 6-11 குடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாத பிற்பகுதியிலே 15 தேதிக்கு பிறகு ஆவணி மாதங்கள் உங்களுக்கு அவர் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 5ஆம் இடம் 5-11 தொடர்புகள் குழந்தைகளால் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மட்டுமல்லாதது நீங்கள் எதிர்பார்த்த ஆசை அபிலாஷைகள் நிவர்த்தியும் பூர்த்தியும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 5-12 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய விரை செலவுகளையும் வெளிநாடு வெளியூர்களையும் பிரயாணங்களையும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் அங்கே இருக்கக்கூடியது காற்றாசியிலே இருந்து உங்களுடைய ராசியே பார்க்க இருக்கின்றார். 5-12 குடையவர். அப்போ இங்கே கல்யாண வைபவங்கள் சுபகாரியம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு காரணம். அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது யோகாதிபதி பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர். குலதெய்வங்களின் அருள் ஆசையும் குலதெய்வங்களுக்கு ஆரவாரம் செய்து குலதெய்வங்களில் பூசை புனர்காரங்கள் செய்து அந்த விசேஷங்கள் குலதெய்வங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குலதெய்வங்களின் அற்புதங்களும் குலதெய்வங்களின் உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் 5-12 குடையவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது உங்களுடைய மனைவி கணவன் மனைவி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த குலதெய்வங்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தனுசு ராசி என்பது நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் இடத்தில் அமையப்பட்ட ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மறைந்து நிறைந்த பலனை தருகின்றது மட்டுமல்ல, சுகசானத்தையே குரு சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் பார்வை என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல, புதன் பகவானும் உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே சுக்கிர பகவானுடைய 6-11 லாபஸ்தானத்திலே வேலைகளிலே எதிர்பார்த்த ஒரு சிறு நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆவணி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராசிக்கு 2-3 குடையவர் சனி பகவான் 4ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 5-12 குடையவர் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. யோகாதிபதி ராசியை பார்க்கின்றார். கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவிகள் உங்களுடைய மனைவி கணவனாக இருந்தாலும் ஒருவருக்குள்ள ஒருவர் சற்று கோபங்கள் தாபங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் ராகு நட்சத்திரத்திலேயும் ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்திலே இருக்கின்றது என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கணவன் மனைவியாக இருந்தாலும் சமைக்கின்ற இடங்களாக இருந்தாலும் வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. காரணம் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக நெருப்பு சம்பந்தப்பட்ட காயங்கள் வந்து போகக்கூடிய தீக்காயங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டாளிகளுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் இந்த காலகட்டங்களிலே நெருப்பு ராசியிலே வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த ராசியே நெருப்பு ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே நெருப்பு கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற காரணத்தினாலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. குடும்பம் 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலே வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே கால் சம்பந்தப்பட்ட முழங்கால் சம்பந்தப்பட்ட வயதானவர்களுக்கு ஒரு சிறு தடுமாற்றங்களும் வலிவேதனைகளையும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் இந்த கால்களையும் வலிகளையும் பொறுமைகளையும் மந்தத்தையும் சொல்லக்கூடிய சனி பகவான் வயதானவர்களை சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை, அதுவும் வக்ர கதியிலே இருக்கின்றவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துக்களே சற்று அற்புதமான வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வேலைகள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வேலை கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. காரணம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் அவர் தனவாக்கு குடும்ப சனாதிபதி முயற்சி சனாதிபதி 4ஆம் இடத்திலே வக்ரமாய் அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். உங்களுக்கு தொழில் காரகன் தொழில் சாணாதிபதியும் காரகனும் அங்கே பலமாக கேந்திர சாணங்களிலே ராசிக்கு பலம் பெற்று அங்கே இருக்கின்ற நட்சத்திரம் என்பது பவனி வருகின்றது என்பது அந்த புதன் பகவானும் 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் பலம் பெற்று அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது 7-10 குடையவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் கேந்திராதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று மீண்டும் அவர் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற அமைப்பு என்பது இந்த மாதத்திலே ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு புதன் பகவான் 10 குடையவர் சுகசானத்திலே பார்க்க இருக்கின்ற அமைப்பு. லாபாதிபதி லாபசானத்திலே ஆசை அபிலாசை எதிர்பார்க்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் தொழில் அனைத்தும் அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மங்களகரமான ஆவணி மாத ராசி பலன் 18/8/2026 வளர்பிறை திதியிலே பிறந்திருக்கின்ற சித்திரை நட்சத்திரத்திலே தவழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஆவணி மாத ராசி பலன் என்பது அற்புத உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் வாரி வழங்கப் போகின்றது. நவகிரக நாயர்கள் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிக நல்லதொரு மாற்றத்திலே கொடுக்கின்றது. ஆனால் ராசி அதிபதி மறைந்து இருக்கின்றது என்பது கண்டிப்பாக அவர் சுய நட்சத்திரத்திலேயும் வந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி இப்பொழுது உங்களுக்கு 7-10 தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளையும் தொழில்களிலே உயர்வுகளையும்
ஒரு அற்புத மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, கடன் கிடைக்காத கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6 ஒரு லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். குலதெய்வங்களின் ஆசியும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சிந்தனைகளிலும் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார ராசி பலன்கள் என்பது இருக்கின்றது. உங்களோட தசாபுத்திகள் 6-8 சம்பந்தம் இல்லாமல் கேந்திர திரிகோணத்திலே கிரகங்கள் இருந்து உங்களுக்கு நல்ல நட்சத்திரத்திலே இருக்குமாயின் கண்டிப்பாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதம் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. ராசி அதிபதி மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலும் சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. உச்சம் பெற்று இருக்கின்ற அமைப்பு என்பது அது மட்டுமல்லாதது, உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்றும் 4ஆம் இடத்ததிபதியும் உச்சம் பெற்றும் இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது, 10 குடையவரும் 7 குடையவரும் உச்சம் பெற்று கல்யாண வைபவங்கள், காரியங்களிலே சுபகாரிய சுபநிகழ்வுகள், குடும்பங்களிலே எதிர்பார்த்த பொருளாதார திருப்திகளையும் இதனால் வரை இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது இந்த ஆவணி மாத ராசி பலன்களிலே, மங்கள காரியங்களிலே இருக்கின்ற சுப மாதங்களிலே ஆவணி மாதம் என்பது இந்த சூரிய பகவான் தவணி வருகின்ற இந்த மாதம் என்பது அவருடைய சொந்த ராசியிலேயே, இந்த ராசி என்பது நெருப்பு ராசி சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே மலையும் சார்ந்த விநாயகர் பகவானை வழிபடுவது மிக அற்புதமான உயர்வு. உங்களுடைய பாக்கியாதிபதியின் அருள் என்பது புலியாரை வழிபட்டு வரவும் விநாயகர் பகவானை தொழுது வரவும் அற்புதமான உயர்வுகளை கல்யாண வைபவங்கள் இந்த மாத கட்டங்களிலே செய்கின்றவர்களுக்கும் அற்புத யோகங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது மங்கள காரியங்களிலே ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற யோகாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர், யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த, ஆனால் கோபம், வேகம், சகோதரர்களால் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், பொறுமை, நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாத ராசி பலன்களிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு கோச்சார ராசி பலன்களின் அற்புத உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அற்புதத்திலே இந்த மாதம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம்.